எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் கூட டேட் போகணுமா, அதுக்கு இவ்வளோ. என் கூட ஃபோனில் பேசணுமா, அதுக்கு இவ்வளோ. வீடியோ காலில் பேசணுமா, அதுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நடிகை கிரண் அவர்கள். இதை அவங்களே ஒரு இன்டர்வியூவில் ஒத்துக்கிட்டாங்க. இப்போது அது அவங்கள எங்கே திரும்ப கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் என்னவோ வின்னர், அதுக்கப்புறமா வந்துட்டு வில்லன், மேலும் ஜெமினி போன்ற சூப்பர் ஹிட் படத்தில் நடிச்சிருந்தவங்க தான் நடிகை கிரண். அப்புறமா இவங்களுக்கு மெதுவாக பட வாய்ப்புகள் குறைஞ்சு ஒரு பாட்டுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துட்டு புக் செய்யப்பட்டாங்க. ஸோ அதுவும் நாளடைவில் இல்லாத காரணத்தினால தான் இப்படிப்பட்ட ஆப் விஷயங்களில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு காலகட்டத்துக்கு மேலே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆபாசமான புகைப்படங்களை மட்டுமே பதிவேற்றம் செய்தோ அதன் மூலமாகவும் வந்துட்டு வருமானம் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் கவுண்ட் மூலமாக இவங்களுக்கு தற்போது வந்துட்டு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க ஓப்பன் பண்ணது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு தமிழகத்தை சேர்ந்த அரசியல் புள்ளி என்ன பண்ணியிருக்காங்க, கிரணை வந்துட்டு அப்பப்போ தான் வைக்கிற பிரைவேட் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்து ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ கிரணும் ஓகேப்பா, ஒரே டைமில் நிறைய பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு தாராளமாக செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரியே அணுகுன அந்த அரசியல் புள்ளி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரணை வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டான பங்களாவில் வச்சு எனக்கு மட்டுமே நீங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கான். ஸோ இதனால் வந்துட்டு கிரண் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. இல்லை முடியாது, ஏன்னா ஒரு இடத்துல மட்டுமே இருந்தால் நான் வந்துட்டு ஒரு ரவுண்டுக்குள்ளே வந்த மாதிரி ஆகிடும், அடப்பட்டுற மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் என்னால் எங்கேயுமே போக முடியுமான்னு கூட தெரியல அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கிரண் வந்துட்டு அந்த ஆஃபரை முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் ப்ரைவேட் பார்ட்டி கூப்பிட்டு டான்ஸ் ஆடணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிரண் ஒத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருக்காங்களாம். இதையும் வந்துட்டு அவங்க அந்த இன்டர்வியூவில் தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன பிரயோஜனம், இவ்வளோ அடிப்பட்டோம். அந்த ஆப் விஷயத்தை வந்துட்டு கிரண் ரொம்ப ஓப்பனாக தான் சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோன்னு சொன்னல, அது எப்படி தெரியுமா, ஒரு நாள் கிரண் கூட நேரில் பார்த்து டேட்டிங்கில் போகிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாவாம், ஃபோனில் பேசுறதுக்கு 5000 ரூபா, வீடியோ காலில் பேசுறதுக்கு 15000 ரூபா. இது அந்த ஆப்பில் வந்துட்டு கிரண் பதிவிட்டிருக்க விளக்கங்கள் தான். இதை ஓப்பனாகவும் அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அதே இன்டர்வியூவில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.